ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி. நான் உங்கள் அனிதா ராஜ். வீட்டில் இருந்து ஏதாவது ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைமை பிஸ்னஸாக மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த சேனல் உங்களுக்கானது தான். நம்மளோட சேனலில் 100 days லேர்னிங் செலிப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ 100 நாள் 100 விதமான டுட்டோரியல் வீடியோ தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு டே 3. இன்றைக்கும் நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் செய்கிற ப்ராடக்டை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதிகமான என்ட்ரிஸ் கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து நம்மளோட திவிஷ் அகாடமி சார்பாக தரப்படும். அண்ட் நம்மளோட திவிஷ் அகாடமியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் விமன் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய என்ட்ரிஸ் எதிர்பார்க்குறோம். ஸோ மறக்காமல் எல்லோரும் வீடியோவை பாருங்கள். முடிஞ்ச அளவு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு பிங்க் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு இயரிங் தான். இதில் கொஞ்சம் கிராண்டான இயரிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் நார்மலாக வியர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஹல்டி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன டாசல் மாதிரி நான் வந்து ஒரு பியாலை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி நம்ம டுட்டோரியல் வீடியோஸில் போட்டிருக்கோம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நமக்கு போலண்ட்ஸ் ஆர்டிஃபிஷியல் ரோசஸ் வேணும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன திலகம் ஷேப் ஸ்டோன் மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம கொலுசுலெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபெதரும் வேணும். நெக்ஸ்ட்டு இதை வந்து எப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பியும் அதோட த்ரெட் பார்ட்டும் 2 இருக்கும். ஸோ 2க்கும் பொதுவான இடத்துல வச்சு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முன்னாடி கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஓரளவு ஹைட் வச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இயரிங் அப்படின்றதுனால 5 போலண்ட்ஸ் அண்ட் 1 ரோஸ் வச்சு நம்ம பண்ண போகிறோம். ஃபோம் ரோஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கேன்வாஷை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேன்வாஷோட எட்ஜஸை மட்டும் பர்ஃபெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ ஒரு பீஸை எடுத்துகிட்டு அந்த கார்னரை மட்டும் ஷேப்பாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். யாராக இருந்தாலுமே ட்ரை பண்ண முடியும். அண்ட் யூனிக்காகவும் இருக்கும். நிறைய கலர்ஸ் போலண்ட்ஸ் அவைலபிள் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இது வேணாலும் பண்ணலாம். இப்போ வந்து க்ளூ கன் போட்டு நம்ம போலனை ஸ்டிக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு போலனுக்கும் ஒரு டைம் க்ளூ வச்சுக்கோங்க. ஏன்னா இது திக்னஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வச்சு நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக நம்ம பக்கத்தில் நம்மளோட போலனை அரேஞ்ச் பண்ணுறோம். நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா அதில் போய் ஹோல்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்மளோட போலனை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரெகுலர் அப்டேட் இம்மீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போலன் வரிசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டரில் அதிகமாக க்ளூ வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே இருக்க போலனையும் நல்லா ஹோல்ட் பண்ண முடியும். அடுத்து நம்ம வைக்க போகிற ஃபோம் ரோஸும் கரெக்டான ஒரு பொசிஷனில் இருக்கும். ஸோ நல்லா வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்தாலே போதும். அது நல்லா ஹோல்ட் ஆகிக்கும், ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நமக்கு நீட்டாக பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பேக் சைடு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். பேக் சைடுக்கு இதே மாதிரி ஒரு கேன்வாஸ் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. சைடு எட்ஜஸை வந்து இதே மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. சைடு எட்ஜஸ் ஃப்ளாட்டன் பண்ணதுக்கப்புறமே நமக்கு வந்து கீழே ஒரு ஐபின் வந்து அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி ஹெட்பின்னும் அட்டாச் பண்ணுறோம். ஏன்னா நம்ம கீழே வந்துட்டு ஃபெதர் யூஸ் பண்ண போகிறதுனால. ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் கீழே தள்ளி, ஏன்னா
நம்ம போலன் கீழே வர இருக்கிறதுனால ஓரளவு ஹைட் வச்சு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ளூவை ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கேன்வாஷ், அதில் நம்மளோட இயரிங் பேஸ் அதையும் அட்டாச் பண்ணி உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இயரிங் மேல் பகுதி ரெடி ஆகிடுச்சு. இதை யூஷுவலாக இப்படியே யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது ஒரு 2-in-1 மெத்தட் மாதிரி தான். இப்போ பாருங்கள், இதை டைரெக்டாக இந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கீழே ஏதாவது டாசில்ஸ் மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபெதர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபெதர் எப்படி ஹேங்கிங்ஸ் வைக்கிறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்குமே நம்ம வெளியே போய் எதுவும் வாங்க போகிறதில்ல. இந்த ஃபோம் ரோஸில் இருக்கிற கம்பி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபெதர் எடுத்துக்கோங்க. ஃபெதர் எடுத்து நம்ம அந்த கண் பகுதி சொல்லுவாங்கள்ல, அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. அதனால நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் மேல் பக்கமாக ஓரளவுக்கு ஒரு 1 சென்டிமீட்டர் கீழே வச்சுட்டு இந்த கம்பியை வச்சு அதில் நல்லா சுற்றுங்க. சுற்றி டைட் பண்ணிக்கோங்க. கம்பி அப்படின்றதுனால நல்லா டைட்டாக சுற்றி நம்மளோட ப்ளையர் வச்சு அதை ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நீட்டாக டைட் ஆகிடும். ஸோ ஒரு ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சு பீகாக்குக்கு, ஃபெதருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பீகாக் ஃபெதரை எந்த சைஸ் வேணுமோ அதுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட். மேபி உங்களுக்கு ஃபெதர் ஹூக் ட்ராப்பாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கிங் யூஸ் பண்ணிவிட்டு மேலே ஹூக் ட்ராப் பேஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது ஒரே வீடியோவில் 3 விதமான மாடல்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளையர் வச்சு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்மளோட ஃப்ளவர் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு ஜம்ப் ரிங் எடுத்துகிட்டு நம்மளோட பின்னில் அட்டாச் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பியோல் நம்மளோட பீகாக் ஃபெதரை ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வர்ற மாதிரியே ரெட் கலரில் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா திலகம் ஷேப் மோட்டோ, அது போட்டுக்கோங்க. 2 பக்கமும் ஒரு பியர்ல்ஸ் வச்ச டாசல் பேட்டர்னை கொடுத்து அதை டைட் பண்ணிடுங்க. ஜம்ப் ரிங்கை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் கம் பீகாக் ஃபெதர் இயரிங் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். ஏன்னா இப்போ லாஸ்ட் டைம்லாம் நம்ம பீகாக் ஃபெதரை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அது ஃபோல்டாக நம்மளுக்கு டாசல் மாதிரி மூமெண்ட்டில் இருக்காது, அப்படியே ஃபிக்ஸ்டு ஒன்றா இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மூமெண்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. நீங்கள் இன்னும் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கனாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இப்போ இது நம்மளுக்கு 5 மினிட்ஸ்க்கு கம்மியான டைமில் ஒரு இயரிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே ஈஸியான மெத்தடும் கூட. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு கலர்ஸில் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்த டுட்டோரியல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Anitha Raj.